சூரியனின் பெயர்ச்சியால் பல ராசிகள் பலன்களை அனுபவித்தாலும் குறிப்பிட்ட 3 ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க உள்ளது. அதிலும் முக்கியமாக கன்னி ராசியின் முதல் வீட்டில் சூரியனின் பெயர்ச்சி நடந்துள்ளது. இதன் காரணமாக இந்த மாதத்தில் கன்னி ராசிக்காரர்கள் பல நன்மைகளை அனுபவிக்க உள்ளனர். சூரிய பகவான் ஆற்றல், தன்னம்பிக்கை, தலைமை பண்பு, தைரியம் ஆகியவற்றின் காரணமாக விளங்குகிறார். எனவே கன்னி ராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பல முக்கிய முடிவுகளை தைரியமாகவும் தெளிவாகவும் எடுத்து வெற்றி காண்பார்கள். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். புதிய சொத்துக்களை வாங்கும் யோகமும் கிடைக்கும். உங்கள் பேச்சாற்றல் மூலமாக பல வேலைகளையும் சிறப்பாக முடிப்பீர்கள். திருமணமானவர்களின் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணமான வரன்கள் தேடி வரும். ஏனென்றால் கோள்களின் அரசனான சூரியன் தனது ராசியை மாற்ற உள்ளார். புதன்கிழமை நள்ளிரவில் சூரியன் கன்னி ராசிக்குள் நுழைகிறார். கன்னி சங்கராந்தி என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு 30 நாட்களுக்கும் சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதால் இது அனைத்து ராசிகளுக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த மாற்றம் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமானதாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜோதிட கணிப்புகளின்படி சூரியனின் இந்த ராசி மாற்றம் சிம்மம், கன்னி, தனுசு மற்றும் மீனம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். இந்த காலத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் வியாபாரத்தில் லாபம் அடைவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். கன்னி ராசிக்காரர்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மற்றும் தொழில் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். தனுசு ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. அதேபோல் மீன ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மை ஏற்படும் மற்றும் வியாபாரத்தில் கூட்டு தொழிலால் லாபம் உண்டாகும். அதேபோல் அம்பிகையின் 9 வடிவங்களை வழிபடுவதற்கு உகந்த காலம்தான் நவராத்திரி. இந்த ஆண்டு நவராத்திரி நடைபெற உள்ளது. இந்த நவராத்திரி மத ரீதியாக மட்டுமில்லாமல் கிரக மற்றும் வானியல் அடிப்படையிலும் மிகவும் நன்மை பயக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. நவராத்திரியின் முதல் நாள் செவ்வாய் துலாம் ராசியிலும், சுக்கிரன் சிம்ம ராசியிலும், சூரியன் கன்னி ராசியிலும், சனி மீன ராசியிலும் இருப்பார்கள். அது மட்டுமில்லாமல் கன்னி ராசிக்காரர்களின் உங்கள் நுண்ணறிவும் நிதானமும் பல சிக்கல்களை சமாளிக்க உதவும். சிறிய தாமதங்கள், எதிர்பாராத இடையூறுகள் வந்தாலும் மன உறுதி மற்றும் சாந்தமான அணுகுமுறை மூலம் வெற்றி பெறுவீர்கள். பணியிடத்தில் அதிக பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். மேலதிகாரிகளிடம் இருந்து சில சோதனைகள் வந்தாலும் உங்களின் உழைப்பும் நேர்மையும் மூலம் பாராட்டை பெறுவீர்கள். சக ஊழியர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஆனால் அதை அமைதியாக சமாளிக்க முடியும். தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் நாள். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. சிறிய முதலீடுகள் எதிர்காலத்தில் பெரிய லாபங்களை தரும். குடும்ப வாழ்க்கையில் சாந்தமும் மகிழ்ச்சியும் நிலவும். சில நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள், கடந்த சில மாதங்களாகவே இருந்து வந்த பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் தீர்வடையும். உறவினர்களுடன் மகிழ்ச்சியான சந்திப்பு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. பிள்ளைகளின் கல்வி மற்றும் தொழில் தொடர்பான மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரலாம். கணவன் மனைவி இடையே புரிதல் அதிகரித்து உறவு வலுப்படும். காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். துணைவியுடன் அதிக நேரம் செலவிடும் வாய்ப்புகளும் கிடைக்கும். புதிய உறவுகள் தோன்ற வாய்ப்புகள் உள்ளது. திருமண பேச்சுவார்த்தைகள் நடந்து வெற்றிகரமாக அமையும். உணர்ச்சிகளை வெளிப்படுத்த நல்ல நாள் என்பதால் உங்கள் மனதை துணைவியிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். உடல்நலத்தில் சிறிய சோர்வு மற்றும் வயிற்று சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் ஏற்படலாம். ஆரோக்கியமான உணவு மற்றும் போதிய ஓய்வு அவசியம். வேலைப்பளுவால் மன அழுத்தம் அதிகரிக்கலாம். அதனை குறைக்க யோகா, தியானம் போன்றவற்றில் ஈடுபடுங்கள். நீர் படுகுதல் அதிகரிக்கும். பண விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது. இருந்தாலும் சேமிப்பு தொடர்பான உங்கள் பழக்கம் உங்களுக்கு நன்மைகளை தரும். பங்குச்சந்தை முதலீடுகளில் ஈடுபடுவோர் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். கடன் தொடர்பான முடிவுகளில் தாமதம் நல்லது. பயணங்களுக்கு சாதகமான நாளாக அமைய உள்ளது. வேலை தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாகவே அமைய போகிறது. ஆன்மீகமான பயணங்கள் மன அமைதிகளையும் ஆனந்தத்தையும் தரப்போகிறது. உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட உடை நீல நிற சேலை அல்லது சட்டை. வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் படிகாரம். மாலை வேளையில் பெருமாளுக்கு துளசி மாலை சமர்ப்பித்து வழிபடுங்கள். மன அழுத்தம் குறைந்து ஆசைகள் நிறைவேறும். மேலும் உங்கள் வாழ்க்கையில் இனிமையான சூழல் இருக்கும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மாதமாகவே இனி இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணைவியின் நண்பர்கள் ஆதரவும் கிடைக்கும். நிதிநிலை தொடர்பான முக்கிய முடிவுகளை தவிர்க்கவும். முடிந்தவரை நியமிக்க முயற்சிக்கவும். வெளி உணவுகள் சாப்பிடுவதை தவிர்ப்பது அவசியம். சிலருக்கு வேலை கிடைக்க காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சமூக பணிகளில் ஆர்வத்துடன் பங்கேற்பார்கள். நண்பர்களுக்கு உதவ முன்வருவீர்கள். அனைவரையும் மரியாதையாக நடத்தவும்.
அதாவது கன்னி ராசிக்கு தற்போது வீடு மற்றும் வாகனம் வாங்கும் யோகமும் உண்டு. ஏற்கனவே 12ஆம் வீட்டில் கேது அமர்ந்திருக்கின்ற வீட்டை மாற்றலாமா, இருக்கின்ற வாகனத்தை கொடுத்துவிட்டு வேறு வாகனம் வாங்கலாமா, அல்லது புதிய இடத்திற்கு குடி போகலாமா என்பது போன்ற யோசனைகளோடு சிலர் இருப்பீர்கள். சிலர் ஏற்கனவே வீடு மாற்றி இருப்பீர்கள், வாகனத்தை வாங்கி இருப்பீர்கள். முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு எதற்காக இப்படி வீடு மற்றும் வாகன யோகத்தோடு கன்னி ராசி தொடர்பு இருக்கிறது என்று பார்க்கலாம். குருவானவர் உபய ராசிகளில் 2 ராசிக்கு சொந்தக்காரன். ஒன்று தனுஷ், மற்றொன்று மீன ராசி. இப்படியாக மற்ற 2 உபய ராசிகளான மிதுனம் மற்றும் கன்னிக்கு புதன் அதிபதி ஆவார். ஆனால் புதன் வீட்டில் தற்போது மிதுனத்தில் அமர்ந்திருக்கிற குரு தன்னுடைய நேர் 7ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார். கன்னிக்கு தனுசு ராசி 4ஆம் வீடு, உங்களுடைய சுகஸ்தானம். நீங்கள் சௌகரியமாக அமர்கின்ற இடம். அந்த இடத்தில் குருவானவர் அவருடைய ஒளியை வீசி உங்களை மிக மிக சௌகரியமாக அமர வைக்கப் போகிறார். இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தவர்கள் கார் வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கலாம். தற்பொழுது அந்த ஆசை நிறைவேறப் போகிறது. ஒரு சிலருக்கு ஏற்கனவே நிறைவேறி இருக்கலாம். வீடு மாற வேண்டும், வாடகை வீட்டிலேயே இருக்கிறோம், சொந்தமாக வீடு கட்டி குடியேற வேண்டும் என்ற முயற்சிகளை எடுத்து 90% முடித்து வீடு கிரகப்பிரவேசத்து காத்திருப்பவர்களுக்கு இந்த கனவு நனவாக கூடிய நேரம் வந்துவிட்டது. நிலம் வாங்கிவிட்டேன், பத்திரப்பதிவு ஆகியவில்லை, விழித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்பவர்களுக்கு கூட தற்பொழுது அந்த யோகம் அடித்துவிட்டது. கன்னிராசியை பொறுத்தவரை குருவானவரே 4ஆம் அதிபதியாக வருவதால் கவலை இல்லை. பொதுவாகவே வாழ்க்கை துணை வரும்பொழுது உங்களுக்கு வாகன யோகம் சேர்ந்து வந்துவிடும். எப்பொழுதுமே கன்னிராசிக்கு வாகன யோகம், வாழ்க்கை துரியோகமும் சேர்ந்தே பயணிக்கும். இந்த காலகட்டத்தில் 7ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்தில் அமர்ந்து 4ஆம் இடத்தை பார்ப்பது மிக மிக நல்ல யோகத்தை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது. மேலும் சிலருடைய ஜாதகத்தில் இது போன்ற யோகங்கள் இல்லாமல் இருக்கும். அவர்களுக்கு கோல் சாரத்தில் சக்தி கிடைக்குமா என்றால் கண்டிப்பாக கிடைக்கும். ஜாதகத்தில் 4இல் ஏதேனும் பாவ கிரகங்கள் அமர்ந்து வாகனத்தை வாங்கவே விடாமல் தடை செய்து கொண்டிருந்தாலும் கூட கோச்சாரத்தில் உருவானவரின் பார்வை உங்களுடைய 4ஆம் இடத்தில் குற்ற தோஷங்களை நிவர்த்தி செய்து உங்களுக்கு நல்ல ஏகபோக வாகன அமைப்பை கொடுத்து விடுவார். ஏனென்றால் 4ஆம் இடத்து அதிபதி குரு பகவானுக்கு நீங்கள் வியாழக்கிழமை தோறும் மாலை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வர திருமண தோஷங்களும் விலகும். அதே சமயத்தில் வீடு வாகன யோகம் உங்களுக்கு காட்டும் கன்னி ராசியினர் மட்டும் செய்ய வேண்டுமா என்றால் தனுசு ராசிக்கும் 4ஆம் அதிபதி குரு மாணவர்தான் வருவார். அப்படி என்றால் கன்னி ராசிக்கும் 4ஆம் அதிபதி குருதான், தனுசு ராசிக்கும் 4ஆம் அதிபதி குருதான். இருவருக்குமே வீடு வாகன யோகத்தை கொண்டு வருபவர் குரு. நினைத்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றிவிடலாம். இப்படியான சூழ்நிலையில் சித்தர் வழிபாடு சிறப்பை தரும். அதே போல ராகவேந்திரர் சாய்பாபா வழிபாடும் குருவினுடைய அருளை உங்களுக்கு எடுத்து கொண்டு வரும். இதனால் தான் கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு லாபம் கிடைப்பதற்கான ஏராளமான வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது. குடும்ப வாழ்க்கையில் நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். உங்களின் படைப்பாற்றல் அதிகரிக்கும். வேலைகளை வேகமாக முடிப்பீர்கள். கோபத்தை கட்டுப்படுத்தி அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் வெற்றி மகிழ்ச்சிகளை அதிகரிக்கும். தேர்வுக்கு தயாராக கூடிய மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல சூழல் நிலவும். உங்கள் தாய்வழி சொந்தங்கள் மூலம் ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அதிலும் முக்கியமாக சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு சஞ்சரிப்பதை மாதப்பிறப்பு என்று சொல்கிறோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில் சூரியன் சஞ்சரிப்பார். சூரியன் எந்த ராசியில் சஞ்சரிக்கிறாரோ அந்த ராசியின் அதி தேவதையான தெய்வங்களை வழிபடுவது நம்முடைய மரபு. குறிப்பிட்ட அந்த தெய்வத்தை முறைப்படி வழிபாடு செய்வேமானால் நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செல்வங்களும் செழிப்பும் பெற்று நன்றாக வாழலாம் என்பது நம்பிக்கை.